வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று என்டிகே கூட்டணி சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மோடி வந்திருக்காரு. மோடி தமிழ்நாட்டு வருகைக்கு முன்பு சமூக வலைதளத்தில் அவர் என்ன ஒரு பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்து விட்டது அப்படிங்கிறது. அதை முடிவு செய்து விட்டதா? முடிவு செய்து விட்ட மாதிரி தான் அந்த கூட்டணி நகர்வுகள் அப்படி தெரியுது. என்னன்னா, ரொம்ப எடப்பாடியார் மீது மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் வைக்கப்பட்டது என்னன்னா, ஒற்றுமைக்கு வர மாட்டேங்கிறாரு, ஒன்றிணைய விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வலுவாக இருந்துச்சு. இப்ப டிடிவி தினகரன் உள்ள வந்ததன் அடிப்படையில இப்ப அந்த பேச்சு நின்றுச்சா? அப்ப இதன் பிறகு அடுத்த கட்டமா இப்ப என்டிஏ கூட்டணியில் தான் டிடிவி தினகரன் சொல்றாரு. ஆனா அன்புமணி சேரும்போது என்ன சொன்னார் வார்த்தை? அதிமுக கூட்டணியில் அவர் சேர்ந்திருக்கிறோம் சொன்னார். ஆக மெல்ல 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 டிடிவியும் அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் முதலமைச்சர், உங்கள் வாக்கு இரட்டலைக்கு அப்படின்னு கேட்பார். ஏன்னா அந்த சூழல் வந்துடும். அப்படி வராதுங்கிறதுலாம் அரசியல்ல அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு பார்த்து பீகார்ல சிராஜ் பாஸ்வானும் இவங்களும் நிதிஷும் எதிரெதிர் நிலையில இருந்தவங்க ஒன்னா நின்று இன்னைக்கு தேர்தலை சந்திச்சு வெற்றியும் பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. அந்த நிலை தான், அது போன்ற நிலை தமிழகத்துக்கு வரும். இது ஒரு நல்ல தொடக்கம். இப்ப இது அபிஷியல் பிரச்சாரங்க. இன்னைக்கு மோடி தொடங்குற இந்த பிரச்சாரம் தான் இந்த அணியுடைய நல்ல பிரச்சாரம், தொடக்கம். ஆனால் ஆமா, இந்த அணியுடைய முதல் பிரச்சாரம். ஆனால் இதற்கு முன்பாகவே எடப்பாடியாரும் நயனா நாகேந்திரன் அவர்களும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஆல்ரெடி தமிழகம் முழுக்க 2 பேர் சுற்றுப்பயணம் விட எடப்பாடியார் என்ன சொல்ல 234 தொகுதிக்குமே போயிட்டார். ஒரு 200 பேர் அந்த பஸ்ல போனாரு. அதுக்கப்புறம் அந்த விஜயால ஒரு சின்ன தடை வந்த பிறகு அதன் பிறகு பொதுக்கூட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் கட்சி கொடியேற்றுகளாகவும் மகளிர் சங்க மகளிர் அணி மாநாடுகளாகவும் போயிட்டாரு. அப்ப ஃபீல்டில் இருக்காங்க. என்ன சொல்ல போனா, பழைய முறையை விட அதிமுக எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அப்புறம் அம்மா அவர்கள் காலத்திலையும் தேர்தல் பிரச்சாரம் கடைசி ஒரு 3-4 மாசமா தான் இருக்கும். ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் அந்த பயணத்தை மேற்கொண்டார். அந்த வகையில அதிமுக என்பது புலிப்பாய்ச்சலுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். தற்போதைய கூட்டணி மற்றும் மக்கள் மனநிலை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியை உறுதி செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு டாக் வந்திருக்கு. அந்த டாக்ல எந்த அளவுக்கு உண்மைகள்? 100% அது வெற்றி பெற வாய்ப்பு. ஏன் வாய்ப்பு அப்படின்னா, சென்ற முறை நம்ம மிஸ் பண்ண இடங்கிறது இந்த டிடிவி தினகரன் அவர்களுடைய வாங்கின இந்த ஓட்டு தான். அது சரியாயிடும். இன்னும் சொல்ல போனா இதுல ஜோன் வைஸ் நம்ம பிரிக்கலாம். அதாவது தமிழகத்தை ஒரு 5 வகையான ஜோனா நம்ம பிரிக்கலாம். சென்னை ஒரு மண்டலமாக, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஒரு மண்டலமாகவும், மேற்கு மண்டலத்தை ஒரு மண்டலமாகவும், வட தமிழ்நாடு ஒரு மண்டலமாகவும், தெற்கு ஒரு மண்டலமாகவும், டவுன் சவுத்து அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஒரு மண்டலமாகும். அப்ப இந்த 5 மண்டலம் 5 வகையா பிரிச்சோம்னா இதுல அங்கேயும் ஒரு மெஜாரிட்டி சமூகம் வந்துடும். அப்ப அந்த வகையில உங்களுக்கு போன புல் பண்ணி எடுத்தது சென்னையுடைய ஓட்டுகளும் டவுன் சவுத்துடைய ஓட்டுகளும் தான். ஏன்னா மதுரையில கூட டிடிவி தினகரன் இருந்தாலுமே மதுரை சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு மதுரை மாவட்டத்துல. அதுல 5 அதிமுக வின் பண்ணிட்டாங்க. ஆக டிடிவி தினகரன் புல் பண்ணல. ஆனா டவுன் சவுத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடியில நிறைய தொகுதிகள் இழந்ததும், சென்னையில 30 தொகுதிகள்ல 29 தொகுதிகள் திமுக அணி கைப்பற்றிடுச்சு. அப்ப அது அதிமுக பெரிய அளவுக்கு ஆட்சி இழப்பதற்கு காரணமா வந்துச்சு. அப்ப இது எல்லாம் சரி கட்டுவாங்க அப்படிங்கிறதா அது நம்ம தெரியுது. ஏன் சரி கட்டுவாங்கன்னா, இப்ப இந்த கூட்டத்தை பாருங்களேன், திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறதா இருந்துச்சு. ஏன் திருப்பரங்குன்றத்தில் நடக்கலன்னா, எடப்பாடியார் தலையிட்டு திருப்பரங்குன்றத்தில் நடத்தாதீங்க, நடத்துனீங்கன்னா ராமசீனிவாசன் அவரே நேரடியாக பேசினான்னு சொல்றாங்க. அப்ப பேசி அங்க நடத்துங்கன்னா அது மத பிரச்சாரம் மாறும், நம்ம மீண்டும் மத அரசியல் செய்யறோம்னு வரும். அதனால நீங்க திருப்பரங்குன்றம் நடத்தக்கூடாது, நீங்க என்ன சத்துட்டா பேசுங்க, ஆனா அங்க நடத்துறீங்கன்னா அப்படி போயிடும், அதனால அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் சென்னைக்கு வந்தாங்க. ஸோ சென்னையில் நடத்துறதுனால இப்ப அந்த இது இருக்காது. அடுத்தது இப்ப சென்னையில அதிமுகவும் கவனம் செலுத்துகிறது. ஒவ்வொரு கட்சியில சேர்ந்தவர்களையும் இப்ப பாருங்க, எம்பி சீட்டு 2 சீட்டு வரும்போது கூட தனபாலுக்கு கொடுத்தாங்க. ஏன் தனபாலுக்கு, செங்கல்பட்டு சேர்ந்த தனபால் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா, அதன் மூலம்
சென்னை வரும், செங்கல்பட்டு சேர்ந்த வலுப்பெறும். அப்ப அது ஒண்ணு. டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய அங்க பெரும்பாலும் இருக்கிற சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க, இன்பதுரை அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அதன் அடிப்படையில இதுதான் அரசியல். அந்த மூவ்ங்கிற எடப்பாடியார் ரொம்ப கிளம்பரா இந்த தேர்தலை மூவ் பண்ணிட்டு போறாரு. அது மூவ் பண்ணிட்டு போறாருங்கிறத அந்த ஒவ்வொரு நகரும் காட்டுது. பாருங்க, டிடிவி தினகரன் வெளிப்படையாக சொல்கிறார், எடப்பாடி அவர்களை ஆட்சியில் அமரவிடாம செய்தவர்கள் நாங்கள்ல. இன்னைக்கு அவரே வந்து எடப்பாடி ஓட்டு கேட்க போறாரு. அவ பாத்துங்க, அந்த இலையை மாத்தி இருக்குல்ல, அது யாரு? இப்ப எடப்பாடி அவர்கள் இசைவு இல்லாமல் எப்படி வந்து பாஜக அவரை உள்ள கொண்டு வரும்? இல்ல, இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த மாதம் வரைக்கும் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து துரோகின்னு சொல்லிட்டு இருந்த திரு டிடிவி அவர்கள் இன்று வந்து பிரச்சார மேடையில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மதிப்பிற்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் சொல்லி டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் நம்ம எடுத்துக்க முடியும். கட்டாயமாக. ஏன்னா டிடிவி தினகரன் தான் கட்சின்னு சொல்லி இருந்த கட்டத்துல இருந்து மாறி இன்னைக்கு எடப்பாடியார் தான் தண்ணீரற்ற தலைவர்னு வந்த சூழல்ல அதை ஏத்துக்க மாட்டேன்னு மறுத்துட்டு இருந்த ஒருத்தர் நான் அதை ஏத்துக்கிட்டேங்கிறதா இதோட செய்கை. ஏன்னா கூட்டணி வந்த உடனே பத்திரிகையாளர் கேட்ட முதல் கேள்வி, உங்கள் அணியில யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது அது யார் எல்லாருக்குமே தெரியுமே, பத்திரிகையாளர்களும் தெரியுமே, மக்களுக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வெளிப்படையாக இந்த தமிழகத்துடைய அணியுடைய தலைவர் எடப்பாடியார் பேசிட்டார் இல்லையா? அப்ப இதன் அடிப்படையில நாளைக்கு அவர் ரெட்டலை தாங்க ஓட்டு கேட்க போறாரு. ரெட்டலை கேட்கிற ஓட்டு யாருக்கு உள்ள போகுது? யாரு முதலமைச்சர் ஆக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் ஆக்க போகுது. அப்ப அது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தான் நம்ம அதை பார்க்கணும். அது நடந்துடும். இதை விட இன்னும் ஒரு விஷயம், ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனா அது கவனிக்கத்தக்கது. தனியரசு அவர்கள் இத்தனை நாள் நானும் பார்ப்பேன் தொலைக்காட்சியில் ஊடகங்களை தொடர்ந்து பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாரு, திமுக ஆதரவா பேசிக்கிட்டே இருப்பாரு, திமுக காரர்களோட ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவரு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு அணிக்கு வருவதற்கான சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா எடப்பாடி அவருடைய மூவை காட்டுது. ஸோ அவர் ஒவ்வொரு மூவுமே, அதாவதுங்க இந்த விஜய் கரூர் சம்பவத்துக்கு ஒரு ஆதரவுக்காரன் கொடுத்துட்டு அந்த கொடி அசையுது அப்படின்னு சொன்ன அந்த மூமெண்ட்ல எல்லாரும், அதாவது பொதுவாக ஊடகங்களை ரொம்ப கிடல் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா அதை நம்ம போன்றவர்கள் கவனிச்சவங்களாம் தெரியும், அந்த மூவ் திமுகவுக்கு பயமுறுத்துச்சு. ஒருவேளை விஜய் இங்க வந்துட்டா நம்மளுக்கு ஆட்சி அதிகாரம் இழந்துருவோம் அப்படின்னு திமுக பயந்துச்சு. அதாவது திமுகவே பேனிக்காக விட்டுச்சு அன்னைக்கு எடப்பாடியார் சொன்ன அந்த வார்த்தை. ஏன்னா அவரு தெரிஞ்சு அறிஞ்சுதான் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. அவங்க வராங்க வரலங்கிறது இல்லை, அரசியல்ல எதிரியை பேனிக்காக விட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். தேர்தல் வேலையை மிக துல்லியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவரு. சேர வேலைக்கு முன்னாடியே அவர் பூத் கமிட்டி வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் சொல்ல 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சவரு. அப்ப தேர்தல் வேலையை தெரிஞ்சவர். டிடிவி தினகரன் யாரு? டிடிவி தினகரன் என்பது பிரசிடண்ட் அம்மா இருக்கிற காலத்திலே பரப்புரை பிரச்சாரத்தை கையாண்டவர். அப்ப தமிழகம் முழுக்க எப்படி இருக்கும், டீனர் எப்படி இருக்கும், சைதாப்பேட்டை எப்படி இருக்கும், குளத்தூர் எப்படி இருக்கும், இப்படி தெரியும். அது மட்டும் இல்ல, இப்போ திருப்பரங்குன்றம் எப்படி இருக்கும், மதுரை எப்படி இருக்கும், திருச்சி எப்படி இருக்கும், திருநெல்வேலி எப்படி இருக்கும், இப்படி தெரிஞ்ச ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுவார். நீங்க ஒரு சவுத்துல மட்டும் இல்ல, நல்ல தமிழகம் முழுக்க பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு வேலை, அதாவது ஃபீல்டு ஒர்க்கர் வந்து டிடிவி தினகரன். அவரும் இணைஞ்சிருக்கிறனால அதிமுக என்பது நான் பார்ப்பது மீண்டும் பழைய அதிமுக, மீண்டும் வலுவான அதிமுக, மீண்டும் பிரசிடண்ட் அம்மா அவர்கள் இருந்ததை போல, பிரசிடண்ட் எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததை போல ஒரு அதிமுக மீண்டும் உருவாகி இருக்கு. இது தொண்டர்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கதா இருக்கு. மக்களும் அதை வரவேற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த மாதிரி. நீங்க பிஜேபியோட இருந்தேன்னு சொன்னா, பிஜேபியோட இருக்கும் போதாங்க 7% கவர்னர் அனுமதி கொடுக்கல. ஆனால் அந்த முதலமைச்சர் தனிப்பெரும் அதிகாரத்துல கொண்டு வந்தாரா இல்லையா 7%? அப்ப பிஜேபி அதோட முரண்படலையா? முரண்படுதானே செஞ்சாரு. நீ இப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்ச ஒரே ஒரு விஷயத்த நீங்க மும்மொழி கொள்கை பேசுறத விட்டுறணும் திமுக. அதாவது அந்த ஒன்னு அடையாளம் காட்டிட்டு கிடக்கூடாது, நீட்டு பொய் சொல்லிட்டு கிடக்கூடாது. அதை தாண்டி ஏதாவது சாதிச்ச விஷயம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். திமுக இந்த ஆட்சியில இந்த 5 ஆண்டுகள்ல பிஜேபிக்கு எதிராக நான் அந்த ஸ்கீமை வர விடல, தடுத்து நிறுத்திட்டேன். நீ போராடி இருக்கலாம், நீ இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் வரும்போது போராடுறதா முக்கியம், தடுத்துறியா இல்லையா? அதை மாரி செஞ்சு காட்டிருக்காருல. ஏன்னா அந்த மாதிரி கட்சிக்கு அதிமுக என்பது எங்கேயாவது ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை தேவைப்பட்டால் மாற்றிக்கொள்வார்கள். பிரஸ்துல அம்மாவர்களும் பிரபாகரனை தீவிரவாதினாங்க.
அதே போல அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் இலங்கை அரசு மீது இனப்படுகொலை அரசு அது போர்க்குற்ற நடவடிக்கை எடுக்கணும் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க உறுமனதாக. அதே போல பேரறிவாளன் முருகன் சாந்தனை தீவிரவாதின்னு சொன்ன அவர்களே பேரறிவாளன் முருகன் சாந்தனை விடுதலை செய்ய சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சரி, அப்ப அதே கட்சி நிலைப்பாடு பாருங்க பாருங்க, அதே தலைவர் தான், அதே புரட்சி அம்மா தான் தான் சொன்ன அதே கருத்தை அதற்கு பிறகு மாற்றிக்கிட்டு இல்லை இதுதான் இந்த மக்களுக்கு சரியா இருக்கும், இது சரியானது அப்படின்னு முடிவெடுத்து வராங்க. அது போலத்தான் எடப்பாடியாரும் தேவைப்படுற இடத்தில் முடிவெடுப்பார். அதுக்கான உதாரணம் தான் 7.5. சரி, இது மட்டுமா? அத்திக்கட்சி அவினாசி திட்டம் எவ்வளவு நாள் டிலே பண்ண திட்டம் அது அண்ணா காலத்துல பேசுற திட்டம் கொண்டு வந்தாரா? அடுத்தது காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா கொண்டு வந்தாரா? இப்படி ஒவ்வொரு விஷயமே வந்து மற்ற இந்த லேப்டாப் கொடுத்தது, கல்வி பண்ணது, கொரோனா காலத்தில் மெயின்டைன் பண்ணதெல்லாம் சொல்ல வரல. இப்படி பெரிய பெரிய திட்டங்களாக எந்த சூழலியல் போராளியாவது, இந்த எந்த சூழலியல் போராளிகளாவது நீங்க வந்து காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சை மாவட்டத்தை கொண்டு வந்ததை ஆதரிச்சிருக்கானா? பேச மாட்டாங்க. ஏன்னா அதிமுக செஞ்சது. அதே பாஜகவோட இருக்கும் போது தானே அதை செஞ்சாரு. அதே பாஜக கூட கூட்டணியில வச்சுக்கிட்டு தானே 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்துறாங்க. அப்பையும் காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாத்தலையா? அந்த வல்லமை இல்லையா? நீண்ட நாள் திட்டம் அத்திக்கடை அவினாசி திட்டத்தை நிறைவேற்றலையா? கொரோனா காலத்துல இளைஞர்களுடைய எதிர்காலமே போயிடுங்கிற இடத்துல, அந்த ஆண்டு வீணாயிடுங்கிற இடத்துல இல்ல நீங்க தேர்வு எழுத வேண்டாம், நான் ஆல் பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சவர் எடப்பாடியாரா? அதை அந்த இளைஞர்கள் நினைச்சு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? இந்தியாவுக்கு இது ரோல் மாடலுங்க. இந்தியாவே எப்படி தேர்வை கையாளதுன்னு தெரியாம இருந்துச்சு. தமிழ்நாடு செஞ்சு அந்தந்த மாநிலத்தில் அது பரவுச்சு. ஆக அதாவது அவர் பார்க்கறதுக்கு நம்ம சித்தப்பா பரிப்பா மாதிரியான ஒரு முகம், இவங்க என்ன முதலமைச்சர்னா ஒரு முகம் இருக்கணும், ஒரு கவர்ச்சி இருக்கணும் அப்படிலாம் சொன்ன இடத்துல சாதாரண ஒரு விவசாய வீட்டுல இருந்து வந்த அந்த முகமே தவிர, ஆனால் அவர் செயல்படுற செயல்பாடு என்பது நம்ம யாரும் குறைச்சி மதிப்பில்லை. பழைய முதலமைச்சர்களை விட இன்னும் சிறப்பாக செய்கிறார், இன்னும் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறார். நம் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு உனக்கு தெரியுமா? அதிமுக கொள்கையை தமிழ் தேசிய கொள்கையை உள்ளடக்கியதாக தீர்மானம் கொண்டு வந்தாங்க தெரியுமா பொதுக்குழு கூட்டத்துல? அப்ப தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு வர அந்த வல்லமை எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற இடத்துக்கு வளர்ந்துகிட்டே வருது, அதுக்கான ஒரு வேல்யூ வருதுட்டு இருக்கு. அப்போ போது அந்த கொள்கையும் பேசுவோம். அதுதான் அதிமுக கொள்கையில ஒன்று தமிழ் தேசிய கொள்கைங்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் 2024 நடந்த தேர்தலில் பிரச்சாரமாக அங்க சோழத்துகளையும் போஸ்டர்களையும் பத்திரிகை விளம்பரங்களையும் அதை கொள்கையா போடுறாங்க, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை போடுறாங்க. அப்ப இப்ப இந்த நிலைப்பாடுல எதை காட்டுது? இது எல்லாமே பிஜேபி விழுங்கிடுச்சு. பிஜேபி சொல்லுதா சட்டம் போட்டாரு, பிஜேபி சொல்லுதா மூஞ்சில பவுடர் அடிச்சாரு, பிஜேபி சொல்லுதா தலை சீவினாரு அப்படின்னு எடப்பாடி வச்ச குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் போய் தவிடுபொடி என்பதை நிரூபிச்சிருக்கு. ஒவ்வொரு செயல்பாடும் ஆட்சியில் இருக்கும்போது நிரூபிச்சிருக்காரு. இப்ப கூட்டணி விஷயம் நிரூபிச்சிருக்காரு. கூட்டணி விஷயம் என்ன சொன்னாரு? திருப்பரங்குன்றம் நடத்துற கூட்டத்தை இல்ல நடத்தாதீங்கன்னு சொல்லி இங்க மாத்துங்கிற வல்லமை இருக்குல்ல. அப்ப எடப்பாடியார் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாருன்னு மக்களுக்கு தெரியுது. ஆனா திமுக ஊடகம் என்ன பண்ணிட்டு மீண்டும் மீண்டுமே பிஜேபி அமித்ஷா சொல்லுது. ஏன்னா மீண்டும் செய்தித்தாள்களே மிக வெளிப்படையாக அமித்ஷா சொல்லி வந்தாரு, அமித்ஷா சொல்லி நடந்துச்சு, அமித்ஷாக்கே அவர் கிளாஸ் எடுக்கிறாருங்க. அமித்ஷாக்கு அவர் சொல்ற கிளாஸ் என்ன? ஏங்க அதிகமான சீட்டு கேட்க வேணாங்க, நீங்க 30 சீட்டு 40 சீட்டு எனக்கு தரது பிரச்சனை இல்லை, அதிகமான சீட்டை போட்டுட்டு திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும், திமுக நேரடி போட்டியா இருக்கும் போதுதான் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும், இல்லைன்னா அவர்கள் வெற்றி பெற்று நீங்க அவர்கள் ஆட்சி செய்யறது வழி விடுவீங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா இந்தியா முழுக்க பிஜேபியுடைய RSS கொள்கையை விமர்சிக்கிற ஒரு கட்சியாக அதிகாரத்துக்கிற கட்சி திமுக தான். அப்ப அந்த கட்சியை வீழ்த்துகிற வேலையை செய்யணும்னா நீங்க எங்களுக்கு துணையா நில்லுங்கிறாரு. நம்ம எம்பி எலெக்ஷன் அப்ப பேசிக்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் நான் கூடுதலான தொகுதிகளை தரேன் அப்படிங்கிறாரு. ஆக இப்படி அமித்ஷாவையே வழிநடத்துகிற வல்லமை இப்ப எடப்பாடியார் கொண்டு வந்துட்டார். அமித்ஷா ஒத்துக்காமையா எப்படி நடக்குது? நீங்க ஏன்னா பாருங்க, இன்னைக்கு நடக்குதோ இல்லையோ 25 சீட்டுக்கு மேல பிஜேபி அணிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க பாரு. ஆனா எம்பி எலெக்ஷன்ல 15 சீட்டுக்கு மேல கொடுப்பாரு. ஏன்னா அங்க தேவை, இங்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த இடம். ஏன்னா திமுக சட்டமன்றம் பார்லிமெண்ட் மாதிரி இல்லைங்க. பார்லிமெண்ட் ஒரு 6 சட்டமன்றத்தை உள்ளடக்குது. ஒரு பெரிய இடம் சட்டமன்றம், அதுக்கு அடுத்து ஒரு சின்ன இடம். அப்ப இந்த சட்டமன்றத்துக்குள்ள ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாக்காளர்கள் தான். இதுல 90,000 வாக்காளர்கள் கவர்ந்தீங்கன்னா போதும். அப்ப இந்த 90,000 வாக்காளர்களை கவர்கிற இடத்தை திமுக செய்வார்கள்.
ஏன்னா அவர் அந்த அந்த தொகுதியை சேர்ந்தவரா பெரும்பாலும் இருப்பாங்க. 1-2 பேர் தான் திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த அந்த வேலையை செய்வாங்க. ஒரு 90,000 பேர் 1,00,000 பேர் கவர் பண்ற வேலையை செய்வாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா 234 எங்கேயாவது 30 தொகுதி வெளி வெளி தொகுதியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க தவிர பெரும்பாலும் 200 பேர் அந்த தொகுதியை சேர்ந்தவர்களாக அங்கே பரிச்சயமானவர்களாக இருப்பாங்க. அப்படிங்கும் போது அதிமுக அதை உடைக்கணும். இப்ப விராலிமலையில விஜயபாஸ்கர் விட்டீங்கன்னா அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னா நீங்க சும்மாலாம் பார்க்கணும். விஜயபாஸ்கர் அவர் அந்த ஆழ்துளை கிணத்துல ஒரு குழந்தை விழுந்துச்சு தெரியுமா? ஆமா. விழுந்த உடனே ஸ்பாட்ல நின்னார். ஸ்பாட்ல நின்னதுல 3 நாள் அந்த வேஸ்டியே பாருங்க அழுக்கா இருக்கும். 3 நாள் அவர் எங்கேயுமே போகல. அங்கே டென்ட் அடிச்சு அங்கேயே உட்காந்து அந்த வேலையை நடத்தி அந்த மீட்பு பணியை பார்த்துக்கிட்டாரு. இதே மாதிரி ஒரு பண்டிகை காலத்துல. ஆக அந்த அளவுக்கு இவர் வந்து ஃபீல்டு ஒர்க் இருக்கு. இவர் அப்ப விராலிமலை மட்டும் தானே, அப்படி ஒவ்வொருத்தரும் ஏங்க உளுந்தூர்பேட்டையில குமரூர் அவர்கள் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள விஜயகாந்த் வராரு, அவரை ஜெயிக்க விடலைங்கிறதுல அவர் 3வது தள்ளிட்டாரு. அப்ப அந்த அளவு ஃபீல்டு ஒர்க் இருக்குல்ல. அப்ப இங்கதான் நீங்க திமுக அதை புரிஞ்சுக்கணும். 2வது இடம் திமுக தான் வந்துச்சு. அப்ப நீங்க வந்து 3வது ஃபேஸே வந்தாலும் நல்லா வேலை செஞ்சக்கூடிய இந்த 2 கட்சிகள் தான் பர்ஃபார்ம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதிமுக கூடுதலான சீட்டுல போட்டிட்டாதான் போட்டிடுவதன் அடிப்படையில் திமுக தோற்கடிக்க முடியும். அதை விட்டுட்டு பிஜேபிக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்து பிஜேபி போட்டிட்டா திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக அமைச்சிரும். இதை அமித்ஷா அவர்கள் சொல்லி அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணி தான் வர வச்சிருக்காரு. ஒரு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறவரே வரக்கூடிய பிரச்சார இடத்தை மாற்றுகிற வல்லமை கொண்டவர்களாக இருக்காரு. ஆக இவர்தான் அந்த அணியை லீட் பண்றாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதை பிஜேபி அனுமதிக்குது. பிஜேபி அணியில அவங்க இருக்கும்போது பாருங்க, பிஜேபி அணியில் அதிமுக இருக்கும்போது கூட்டம் டெல்லியில, பெங்களூர்ல, பம்பாயில நடக்கும்போது நரேந்திர மோடிக்கு பக்கத்து சீட்டு, அமித்ஷா கலந்துனா அமித்ஷாக்கு பக்கத்து சீட்டு. இப்படிதான் இருந்துச்சு. ராஜ்நாத் சிங் கலந்துகிற கூட்டத்தில் கலந்துக்கிறா அந்த சீட்டு அவங்க சீட்டுக்கு பக்கத்து சீட்டு அப்படி இருந்துச்சு. அவ பிரதமர் கலந்துகிற கூட்டத்தில் கூட முதல் இடத்தில் இவ எடப்பாடியார் இருந்தார். அப்ப அந்த முக்கியத்துவம் பாஜகவுக்கு புரிகிறது. பாஜக அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணி என்பது ஜெல்லாகி இருக்கு. நீங்க யாரு வந்தாலும் வராலும் நம்ம அடிப்போண்டா அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் இணைஞ்சு நிற்கிறாங்க தேர்தலில். இல்ல பாஜகவும் அதிமுகவும் வந்து இணைந்திருக்குன்னு சொல்றீங்க. நேற்று வரை எடப்பாடி வீழ்த்தியே தீர்வன் அப்படின்னு சொல்ற திரு டிடிவியோட தொண்டர்கள் வந்து ஒத்துப்பாங்களா? ஏன்னா ஒற்றை வார்த்தையில நான் வந்து கடந்து போயிட முடியாதுல்ல. பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் சொல்லலாம், தொண்டர்கள் வந்து சேர்ந்து செய்வாங்களா, வேலை செய்வாங்களா? இல்ல அது இருக்கதான் செய்யும். கீழே இருக்க அடிமட்ட தொண்டர்கள் இருக்கா. ஆனால் அந்த தொண்டர்களுடைய கை உதயசூரியன் அமுக்காதுல்ல. நானும் வேலை செய்யறது 2வது விஷயம். ஆனால் அந்த ரெட்டலைக்கே ஓட்டு போட்ட அந்த கை தானே அந்த கை. டிடிவி தினகரனுடைய தொண்டர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க டிடிவி தினகரனுக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த சின்னம் போட்டியிடாத தொகுதிகளில் எங்கே ஓட்டு போடுவாங்க? உதயசூரன் அமுக்குவாங்களா? அமுக்க மாட்டாங்கல்ல. ரெட்டலை தானே அமுக்குவாங்க. தாமரை அமுக்குவாங்கல்ல. பாமக மாம்பழ சின்னத்தை அமுக்குவாங்கல்ல. அதுதான் நடக்கும். ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலைங்கிறத தாண்டி ஓட்டுன்னு வரும்போது இந்த அணிக்கு பாசிட்டிவா தான் வரும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றிங்க.